வணக்க மக்களே, ஒரு பக்கம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி, இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவிலே ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாடு தான். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தமிழ்நாடு தான். சர்வீஸ் செக்டார் growth பெட்டரா இருக்குது தமிழ்நாட்டில். ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் பெட்டரா இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஒரு சைட் ஆஃப் த காயினா இருந்தாலும் ஃபிளிப் சைட் ஆஃப் த காயின்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய 5 லட்சம் கோடில இருந்து 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு. பட் டோட்டல் லைபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய ரெவென்யூ டெபிசிட் 78,000 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் 1,64,000 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விட அதிகமா இருக்கு. என்னடா ஒரு பக்கம் தமிழ்நாடு சூப்பரா க்ரோ ஆயிருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டிசிப்ளினியே அதல பாதாளத்துல போச்சு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்க மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மேலும் தமிழ்நாட்டினுடைய ஒயிட் பேப்பர் அனாலிசிஸ் இன்டெப்தா அனலைஸ் பண்ணி களத்தின் ஒளி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். போய் அந்த சேனலை பாருங்க. சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ முதல் விஷயம், இது ஏன் நடந்தது அனலைஸ் பண்றதுக்கு கோவிடுக்கு அப்புறமான பீரியட் பார்ப்போம். சோ கோவிடுக்கு அப்புறமான பீரியட் தமிழ்நாடு மட்டும் தான் இவ்வளவு பெரிய growth பார்த்ததா. 20 லட்சம் கோடியில 35 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 75% வளர்ச்சி. இந்த growth தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்ததான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுடைய பியர் ஸ்டேட் குஜராத் 55.3% வளர்ந்திருக்கு, கர்நாடகா 60.12%, மகாராஷ்டிரா 77.7% வளர்ந்திருக்கு. சோ அப்ப கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே வளர்ந்திருக்காங்க. ஆனா இதுல தமிழ்நாடு எங்க தனித்துவமா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்தியாவிலேயே இல்லாத வகையில தமிழ்நாடு தான் ஃபாஸ்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் growth with 0.38% average growth year on year and highest பாத்தீங்கன்னா 14% real growth in 2024-25. இதற்கான காரணம் என்ன? கோவிட்ல இருந்து எல்லாரும் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட். இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. இதற்கு கோவிடுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சைனா தான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருந்தது. ஆனா அதன் பிறகு கோவிட் அப்புறம் அந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் அதெல்லாம் நான் பார்த்ததுனால சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்க. சைனா இல்லாம இந்தியா, வியட்நாம் போன்ற மற்ற கண்ட்ரிகளுக்கு இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல டைவர்சிஃபை ஆகுது. அப்படி இந்தியாவுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஈவி மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங், ஃபோன் அசம்பிளி. இந்த இண்டஸ்ட்ரிலாம் இந்தியாவுக்கு வருது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிலாம் இந்தியாவுக்கு வரும்போது எந்த ஸ்டேட் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணதுக்கு சரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. அதுலயும் தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட் பயங்கர காம்படிட்டிவா இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் அக்ரெசிவா இருக்கு. ஆனா அது மட்டுமே காரணமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. The state is ripe for it அப்படிங்கறத. ஏன்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இந்தியாவோட டெட்ராய்டா இருக்குது சென்னை. சோ ஆல்ரெடி ஆட்டோமொபைல் அண்ட் ஆன்சிலரி பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் நல்ல ஸ்கில்ட் அண்ட் எஜுகேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் எக்கோசிஸ்டம் இருக்கு. சிப்காட்ஸ், எல்காட்ஸ் இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு இஸ் ரைப் ஃபார் இட். இது வந்து ஒரு கவர்மெண்டோட சாதனையா சொல்ல முடியாது. உலகத்தோட எக்கானமி ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணாங்க. கோவிடுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. தமிழ்நாடு 2021 இருந்து 2026 வரைக்கும் grow ஆகிறதுக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும் தான் grow ஆச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. குஜராத் அதனோட வழியில grow ஆச்சு. குஜராத்தோட மேனுஃபேக்சரிங் செக்டாரும் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் குஜராத், தேர்ட் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டிசிப்ளின் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்ப்போம்.